ஹைலைட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். அண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு கோப்பள்ளி அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸ் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வெப் சீரிஸ் வந்துட்டு ஃபுல் ஆக்ஷன் பேக்ட். ஸோ அதில் வந்துட்டு நார்மலாக லவ் சீன்ஸு அண்ட் ரொமான்டிக் சீன்ஸு அண்ட் காமெடி சீன்ஸ்லாம் எதிர்பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நோ, ஃபுல்லி ஆக்ஷன் பேக்டு. ஸோ அதை பற்றி ஒரு டீட்டெயில் ரிவ்யூ பார்க்குறோம். ஸோ வாங்க நம்ம வீட்டுக்குள்ள போகலாம். இது பில் மாஸ்டர். இந்த கோபலி அப்படிங்கிற இந்த சீரீஸ் வந்து ஸ்டார்ட் ஆன உடனே எந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு திருவிழாவில் வந்து ஒரு ஆடை வந்துட்டு மந்திரிச்சு அப்படியே வந்து மஞ்சள் ஊற்றி வெட்டத்துக்கு தயார் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த வடிவங்களுக்கு அப்போ தயார் பண்ணி வச்சுருக்கும்போது திடீர்னு ஒருத்தன் உள்ள என்ட்ரி ஆகிறான். அவன் வந்துட்டு ஒருத்தனை ஆட்டிச்சு துவச்சி போட்டு அதே மாதிரி ஒருத்தனை மஞ்சள் தெளித்து குளிக்க வச்சு அவனை போடுறாப்புல, தலையை வெட்டி துண்டாக்குறாப்புல. ஸோ அதுலேருந்து ஒரு பிளச்சடான ஒரு கண்டென்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகி இப்படி எதுக்கு ஒரு ஆக்ரோஷமாக இந்த கோவிலில் வந்துட்டு இப்படி பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த கதையோட இன்டெப்த்தான ஸ்டோரிஸ் வந்துட்டு அங்கே வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த வெப்சீரிஸோட பிளாட் கதை என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு நார்மலான ஒரு குடும்பம். ஸோ அந்த நார்மலான குடும்பத்தில் வந்துட்டு குடும்பத்தில் இருக்கிறவனால ஒரு சின்ன பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் அதை தீர்த்து வைக்கிறதுக்காக பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பிரச்சனை பூதாகரமாக வேற மாதிரி போகுது. ஸோ வேற மாதிரி போயிட்டு குடும்பத்து ஆளுங்களை எல்லாருமே கொல்றதுக்கு எல்லாரும் ட்ரை பண்ணுறாங்க. அப்போ கொல்றதுக்கு ட்ரை பண்ணுற அந்த டைமில் வந்துட்டு தன்னோட குடும்பத்தை காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையில் ஓடுறாங்க. ஓடுற டைமில் ஒவ்வொருத்தராக சாகடிக்கப்படுறாங்க. சாகடிக்கப்படுற அந்த டைமில் வந்துட்டு இந்த குடும்பத்தில் இருக்கிற முக்கியமான 2 பேர் ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க. ரிவெஞ்ச் எடுத்து யாரெல்லாம் போட்டு தள்ளினாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட வெப்சீரிஸோட ஒரு கான்செப்ட். குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கான ஒரு மேஜர் தான். ஸோ வேற எதுவும் இது ஸ்பெஷலாக கிடையாது. பட் ஆனால் நீங்கள் பார்க்கும்போது வந்துட்டு ரமணா அப்படிங்கிற வந்துட்டு இப்போ சொல்கிறது ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு எல்லாரையும் போட்டு தள்ளுற அளவுக்கு ஒரு வில்லங்கமான ஆள் தான் இந்த சீரிஸில் இல்லை. ஆனால் எனக்கு ஒரு டவுட் என்னன்னா வந்துட்டு அவ்வளோ போலீஸ் இருந்ததுக்கு அப்புறமும் ஒரு துப்பாக்கி எடுத்து சொல்ல முடியும் இல்லையா, அப்படி மாதிரி தான் எனக்கு டவுட் இருந்துச்சு. அது ஒரு கிளைமேக்ஸ் செக்ஷனில் வரும். பட் ஆனால் இது வந்துட்டு நல்லா இருக்கு. அவன் பாட்டுக்கு எல்லாரையும் போட்டு சாவடிக்கிறான். யாருமே கேட்கறதுக்கு ஆள் இல்லையா அப்படி மாதிரி தான் இருந்துச்சு. பட் அந்த டைமில் நம்மளுக்கு இப்படி தோணிட்டு இருக்கிற அந்த டைமில் வந்துட்டு தோணுச்சு எனக்கு. அப்படி எனக்கு திங்கி வந்துட்டு இருந்த அந்த டைமில் திடீர்னு ஒரு காப் உள்ள என்ட்ரி ஆகிறாப்புல, நான் தாண்டா அப்படி மாதிரி. ஸோ அவர் என்ட்ரி ஆகி அந்த வில்லன்ஸ் எல்லாரையும் போட்டு தள்ளுவார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது போட்டு தள்ளுற டைமில் முக்கியமான அந்த வேதநாயகம் இருக்காங்கல்ல. ஸோ அது மாதிரி அந்த வேதநாயகத்துக்கிட்ட போகும்போது அவர் இவரை போட்டு தள்ளிடுறாரு. போட்டு தள்ளுறதுக்கு அப்புறம் இந்த ரமணா அப்படிங்கிற கேரக்டரை நம்ம ஹீரோ மெட்டீரியல் எப்படி அவனை கொண்டாங்க. ஸோ இதான் வந்துட்டு கான்செப்ட் மாதிரி போயிட்டே இருக்கும். அதுக்கு இவங்க ஓடுறது, இவங்க ரிவெஞ்ச் எடுக்கிறது, தன் குடும்பத்தை காப்பாற்றுறது, ரிவெஞ்ச் எடுக்கிறது, குடும்பத்தை காப்பாற்றுறது, ரிவெஞ்ச் எடுக்கிறது, இந்த இவங்களை போட்டு தள்ளுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்துட்டு பார்க்குறதுக்கு ஓகேவா இருந்தாலும் இதுதான் நடக்க போகுது எனக்கு அப்படி மாதிரி நமக்கு தெரிஞ்சிருது. ஓகே, போயிட்டே இருக்குது, இதுதான் நடக்க போகுது, அவ்வளோதான், வேற அளவுக்கு கிடையாது. அப்படியே போயிட்டு இருக்குது. ஆமாம் அவ்வளோதான். அப்போ இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டால் வந்துட்டு எஸ், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. யார் யாரை கொள்ள நினைக்கிறாங்க, யார் எதுக்கு என்ன கொள்ள நினைக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கே கன்ஃபியூஷனாக இருக்கும். யார் சைடுனா வில்லன்ஸோட சைடில் எதுக்கு இவன் இப்போ வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கிறான். லைக் அவங்க தங்கச்சி ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க செத்துனால இவன் இப்படி பண்ணுறானா தெரியல. அப்படியே போயிட்டு இருக்கும்போது இவன் தம்பியை ஒருத்தன் அடிச்சான், அதனால இது பண்ணுறானா அப்படின்னா ஆமாம். பட் ஆனால் அது பார்க்க வெப்சீரிஸ் போக இவன் இதுக்கு பண்ணுற மாதிரி தெரியல அது மாதிரி இருக்கும். ஸோ அப்படி வில்லன்ஸோட சைடில் இழப்புகள் போயிட்டே இருக்குது, ஹீரோவோட சைடில் இழப்புகள் போயிட்டே இருக்குது. ஒரு செக்ஷன் தாண்டி ஒரு கிளைமேக்ஸ் செக்ஷன் வரும்போது இதுக்கான கோர் யாருன்னு தெரியுமா? கோர். அந்த கோர் கனெக்டில் வந்துட்டு யார் இல்லை, யார் ஹீரோ அதுவே நமக்கு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் அங்கே வந்துடும். அந்த கோபி பையன் வீட்டில் ஒருத்தன் கூட உசுரோடு இருக்கக்கூடாது. பார்க்கறதுக்கான ஒரு அந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான டைம் வந்துட்டு நமக்கே கொஞ்சம் கண்டுப்பாயிடும். ஏன் அப்படின்னா நீங்கள் அந்த வெப்சீரிஸ் பார்க்கும்போது உங்களுக்கே வந்துட்டு புரியும். இப்போ நான் ஏதாச்சும் ஸ்பாயில் பண்ண விரும்பலை. பிகாஸ் நான் இவ்வளோ சொன்னதே வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா
எனக்கு அந்த கதை பார்க்கும்போதே வந்துட்டு புதுப்பேட்டை லைட்டாக பார்த்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் வந்துட்டு அப்படியே நிறைய வெப்சீரிஸ், நிறைய படம் வெப்சீரிஸ் எல்லாம் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த வெப்சீரிஸை பார்க்கும்போது. அப்புறம் கடைசியில் வந்துட்டு வில்லை யாருடா அப்படி மாதிரி தான் இந்த ஒரு இது போகும். ஸோ ஓகே, வில்லன் வந்துட்டு ஒருத்தர் தான், பட் ஆனால் அந்த வில்லன் வந்துட்டு ஏழா இருக்கு, அதான் கேள்வி. அப்போ இவ்வளோ நேரம் ஏதோ சொல்லிட்டு இருந்தியா, அவன் இல்லை இல்லையா அப்படின்னா வந்துட்டு அவன் வில்லன் தான், பட் இன்னும் ஒருத்தர் இருக்கா. அப்படி எப்படி இருந்தாலும் ஒருத்தனை காமிக்கிறாங்க அப்படின்னா வந்து அதுக்கு மேலே ஒருத்தனை காமிப்பாங்க தெரியுமா. ஸோ அதான் அது வந்துட்டு கூட இருக்கிறவனா இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரனா இருக்கலாம், ஏற்ற வீட்டுக்காரனா இருக்கலாம், எவனா இருக்கலாம். ஸோ அதான் வந்துட்டு அங்கே இருக்குது. ஸோ அப்போ வந்து நீ பார்க்கும்போது வந்துட்டு யார் எதுக்காக அப்படின்னா சின்னதாக ஒரு சொத்து மேட்ரு தான். ஸோ சொத்து மேட்ருக்காக வந்துட்டு போட்டு தள்ளுறது தான் இது. அப்போ அப்படியே போயிட்டே இருக்கும், போகிறது வர்றது கொள்வது, போகிறது வர்றது கொள்வது, ஹீரோ ரிவெஞ்ச் எடுக்கிறது, போகிறது வர்றது கொள்வது ரிவெஞ்ச் எடுக்கிறது, போகிறது வர்றது ரிவெஞ்ச் எடுக்கிறது, இப்படி போயிட்டு தான் இருக்குமே தவிர பெருசாக இருக்காது. ஆக்ஷன்ஸில் வேர்ட்ஸ் அண்ட் ஒரு பிளச்சரான ஒரு கண்டென்ட் பார்க்குறவங்க. அண்ட் எனக்கு ஆக்ஷன் பேக்ஸ் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளச்சரான கண்டென்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப 18+ இல்லாமல் ரொம்ப நார்மலாக ஒரு இதாக இருக்கணும், முக்கியமாக ஆக்ஷன் இருக்கணும் அப்படின்னு நினச்சி விரும்பி பார்க்குற எல்லாருக்குமே வந்துட்டு இந்த கோபதி அப்படிங்கிற இந்த ஒரு வெப்சீரிஸ் உங்களுக்கு பிடிக்கும். ஸோ மற்ற மாதிரி ரொமான்ஸ் அது இதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க, அதெல்லாம் இது ஒன்றும் கிடையாது. அது நீங்கள் ஃபேமிலி என்டர்டெயின் மாதிரி பார்க்காதீங்க, அதுவும் கிடையாது. குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக எல்லாம் பண்ணுறாங்க, அவ்வளோதான். மற்றபடி வந்துட்டு ரொம்ப 18+ இல்லை, ரொம்ப இதுவும் இல்லை. பட் பிளச்சர் கண்டென்ட் எப்படி அதுப்பா ஐயோ வெட்டு குத்தா அப்படி அடிச்சிங்க அப்படின்னு வந்துட்டு இந்த படம் பார்க்காதீங்க, சாரி வெப்சீரிஸ் பார்க்காதீங்க. உங்களுக்கு பிளச்சர் பிடிக்கும், பிளச்சர்னா என்ன, ரத்தம் கொப்பளிக்கிறது. ஸோ அது மாதிரி இருக்கிறது உங்களுக்கு வந்து பிடிக்கும் அப்படின்னா வந்துட்டு லைக் வெப்சீரிஸ் தான் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக இந்த வெப்சீரிஸ் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணாமல் இருக்கிறத விட சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஓகே. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே ஒரு பாயிண்ட் இருக்கும், அப்படியே 2 பேர் போன மாதிரி படுத்துருப்பாங்க. அப்போ தான் எழுதிட்டார் அந்த ரமணா அப்படி மாதிரி. ஸோ அந்த ரமணா வந்துட்டு ஐயோ ஸ்டார்டிங்லேயே வில்லன் வந்துட்டு ஆகிரத்தமாக காமிச்சாங்க. பட் கிளைமேக்ஸ் வந்துட்டு ஏன்னா போலீஸ் அவ்வளோ பேர் துவைக்கிற ரமணாவுக்கு ஆஃப்டர் ஒரு ஹீரோ துவைக்க முடியலையா, ஒரு ஐடியா படாது. லைக் படாதுன்னா அவனை போட்டு தள்ளுற அளவுக்கு எதுவும் படாது. ஸோ அது வந்து நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்சா போக கண்டினியூ பண்ணுங்க, ஓகே. ஸோ ஒரு 3.25 மணி நேரம் வெப்சீரிஸு. ஸோ மறக்காம ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ட்ரை பண்ணி பார்த்தவங்க இல்லைப்பா நான் ஃபஸ்ட்டே பார்த்துட்டேன் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு என்ன தோணுது தோணலை, அண்ட் இந்த நான் சொன்னதில் வந்து ஏதாவது நிறை குறை இல்லை நீ சொல்கிறதே தப்பு அப்படி மாதிரி தான் இருந்துச்சுன்னா அதுக்கடி கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு புரிஞ்ச வரைக்கும் இவ்வளோ தான் புரிஞ்சு. ஸோ உங்களுக்கு என்ன புரியுது அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட்ஸுக்கு சொன்னாதான் எனக்கு புரியும். மீண்டும் சந்திப்போம்.